வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நாம எல்லாரும் நம்ம தலை மேல ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அது யாரா இருந்தாலும் தான். எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு எக்ஸாம் தான் பிரச்சனை. மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஆனா இதுக்கான சொல்யூஷன்லாம் எங்க இருக்கு? எப்பதான் அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாராம். அவரோட பையனுக்கு டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாராம். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா அவனுக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பாவோட ஆசை. ஒரு நாள் அவர் அவனுக்கு வேர்ல்டு மேப் இருக்கும் இல்லையா? அந்த மேப் அட்லஸ் எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு கண்ட்ரீஸ பத்தி எதுவுமே தெரியல. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன். அப்ப இந்த கண்ட்ரீஸ பத்தி ஏதாவது நம்ம அவருக்கு கத்துக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்றாரு? மேப்ப எடுத்து வேர்ல்டு மேப்ப ஃபுல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுட்டு யோசிக்கிறாரு. இப்ப இந்த வேர்ல்டு மேப்ப வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பையனுக்கு? இத வச்சு ஏதாவது அவனுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மாரி குடுத்தா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த பேப்பர என்ன பண்றாரு? டக்குன்னு எல்லாத்தையும் ரொம்ப பீஸ் பீஸா கிழிச்சிடுறாரு. கிழிச்சிட்டு அந்த பேப்பர கொண்டு போய் அவங்க பையன்கிட்ட குடுத்துட்டு, "இந்த பேப்பர எல்லாமே நீ அசெம்பிள் பண்ணு. உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மேப் ஃபுல்லா அசெம்பிள் ஆயிரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "நீ சின்ன சின்ன பேப்பரா இருக்கு. நீ இத அசெம்பிள் பண்ணு. எனக்கு ஃபுல் மேப்பா கொண்டு காமிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "அத நீ பண்ணா உனக்கு நான் கேட்கிற கிஃப்ட் குடுப்பேன். இல்ல நீ உன்னோட கிஃப்ட்டுக்கு தேவையான மணிய நான் உனக்கு குடுத்துருவேன். நீ என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இதுதான் இன்னைக்கு உன்னோட டார்கெட்ன்னு" சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், "அப்பா எனக்கு மேப்ப பத்தி எதுவுமே தெரியாது. எந்த கண்ட்ரியுமே தெரியாது. நான் எப்படி இத பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, "இல்ல உன்னால முடியும். நீ எவ்வளவு முடியுமோ உன்னால ட்ரை பண்ணு. முடியாட்டினா அப்பாவே உனக்கு நான் கத்துக் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அத கேட்டுட்டு அந்த பையன், "ஓகேப்பா நான் கண்டிப்பா பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் விதவிதமா ட்ரை பண்றான். அ வேர்ல்டு குளோபவே எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கண்ட்ரியா பார்த்து பார்த்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே 2, 3 டேஸ் ட்ரை பண்ணி, ஒரு நாள் என்ன பண்ணிடுறான்னா, அந்த மேப்ப அழகா அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். எப்படி அவங்க அப்பா குடுத்தாரோ, அதே மாதிரி அழகா இத்தனைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மேப்பு. ஆனா, ரொம்ப அழகா அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறான். அத பார்த்த உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். "எனக்கு மணி குடுங்க. நான் தான் வின் பண்ணிட்டேன் பெட்டுல" அப்படின்னு. "உண்மதான் நீ பண்ணிட்ட. உனக்கு புடிச்சத நீ வாங்கிக்கோ. ஆனா, எப்படி இத பண்ணுனன்னு எனக்கு நீ சொல்லு" அப்படின்னு அவன் கேட்குறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, "அப்பா இவ்ளோ நாளும் நான் அந்த மேப்பவே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் திரும்பி பார்த்தேன் நான் பின்னாடி. அதுல ஒரு பட்டர்ஃப்ளை படம் இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் ஒண்ணா நான் கனெக்ட் பண்ணேன். எனக்கு மேப்பு ஈஸியா சால்வ் ஆயிருச்சுப்பா" அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவங்க அப்பா, "இதிலிருந்து நீ ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட. அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அதுக்குள்ளேயே இருக்காது. அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைய நம்ம சரி பண்ணாலே போதும். அந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சரியாயிரும். அப்படிங்கிற ஒரு லெசன இன்னைக்கு நீ இதுலருந்து கத்துக்கிட்டன்னு" சொல்றாரு. அப்படிதாங்க நம்மளோட லைஃப்லயுமே. எப்பயுமே எங்க சொல்யூஷன் இருக்குன்றத கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா, அத தேவையான இடத்துல போய் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ஆனா, அப்படி பண்ணவங்க மட்டும் தான் இப்போ லைஃப்ல வின்னரா இருக்காங்க. பெரிய பெரிய அச்சீவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே தெரியும். ஆனா நாம அப்படி பண்றோமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ, அதுக்குள்ளேயே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாரி பார்த்துக்கிட்டே இருப்போம். அத சுத்தியோ, இல்ல அதுக்கு பின்னாடியோ என்ன பிரச்சனை இருக்குன்னே நம்ம பார்க்க மாட்டோம். அதனால இனிமேலு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நீங்க அந்த பிரச்சனைய ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, அதுக்கான ரீசன் என்ன? அப்படிங்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா அத சால்வ் பண்ணிறலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கே நான் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸாம்ல தொடர்ந்து 2, 3 டைம்ஸ் ஃபெயில் ஆயிட்டீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 மணி நேரம் தான் படிச்சேன். இனிமேல் நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்க போறேன் அப்படின்னு டைம கூட்டுவாங்க. ஒரு சில பேரு நான் ஒரு 6 மாசத்துக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன். அடுத்த தடவ பாரு 1 இயர்‌க்கு நான் படிச்சுட்டு போவேன்னுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது, நீங்க அந்த ப்ராப்ளத்துல நீங்க பண்ண விஷயத்தவே பண்ணதவே எக்ஸ்டெண்ட் பண்றீங்களே தவிர, சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. இதுக்கு சொல்யூஷன் என்னது? நீங்க 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும், 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும், அங்க என்ன கேட்பாங்கன்னே தெரியாது கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்போ உண்மையான சொல்யூஷன் நீங்க எத கரெக்ட் பண்ணணும்? நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க?
ரிவிஷன் பண்ணாம போனீங்களா? டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாம போனீங்களா? மேத்ஸ வந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம போனீங்களா? அப்படிங்கிற ப்ராப்ளத்த கரெக்ட் பண்ணி சரி பண்ணாலே, ஒவ்வொன்லயும் 2, 2 மார்க்க நீங்க வந்து கரெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வாங்க ட்ரை பண்ணாலே, எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வேற மாதிரி திங்க் பண்ணுங்க. இது வந்து நான் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. எல்லா ப்ரொஃபஷன்லயும் பிசினஸ் மேனா இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிரச்சனைய பார்க்காம, அதுக்கான சொல்யூஷன் இது எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு? எத சரி பண்ணா இது சரியாகும்? அப்படிங்கிற வகையில நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும். அந்த சொல்யூஷனும் பெர்மனன்ட்டா இருக்கும். திரும்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. இந்த கதை மூலமா இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. திரும்ப அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவுல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.